குறிப்பாக பிராங்க்ஃபர்ட்டுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடியவர்களை சந்தித்து இதுபோன்று ஒவ்வொரு ஜனவரி மாதமும் நாங்கள் நடத்துகின்ற நிகழ்வில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த அழைப்பை விடுவது வழக்கமாக. குறிப்பாக பிராங்க்ஃபர்ட்டில் அங்கே எப்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதற்கு நிகரான ஒரு ஏற்பாடுகளை நாமும் நம்முடைய மாநிலத்தில் செய்திட வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் செல்வது வழக்கம். இந்த முறை எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி நம்முடைய சந்திரமோகன் சாரோட தலைமையில் ஒரு டீம் நேராக போய் பார்த்துட்டு வந்தது மட்டுமில்ல, இந்த முறை பிராங்க்ஃபர்ட் புத்தக கண்காட்சியை நம்ம வந்து கெஸ்ட் ஆஃப் ஆனராக இங்கே நம்ம அழைப்பு கொடுத்திருக்கோம். அவர்களும் வருவதாக இசைவு தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ இது வெரி ஃபர்ஸ்ட் டைம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு நம்முடைய இந்தியாவில் ஒரு ஸ்டேட் இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு புக் ஃபேர் நடத்துறது அப்படிங்கிறது நாம தான் நடத்திட்டு இருக்கோம். 23 ஆரம்பிக்கும் பொழுது 24 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதனுடைய வரவேற்பு, அதோட இம்பாக்டை பார்த்துட்டு அடுத்த ஆண்டு கிட்டத்தட்ட 40 கண்ட்ரிஸாக அது அதிகமாக வந்தாங்க. அதுக்கு அடுத்த ஆண்டு பார்ட்டிசிபென்ட் பண்ண கண்ட்ரிஸோட எண்ணிக்கை 64ஆக உயர்ந்தது. இந்த முறை ஒட்டுமொத்தமாக உலகம் முழுவதும் 298 அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. 103 கண்ட்ரிஸ் சார்ந்திருக்கு. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் 4-5 பேர் 6 பேர்லாம் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த 298 அப்ளிகன்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 103 கண்ட்ரிஸ் வந்து வரும். குறைந்தபட்சம் இந்த முறை 100 நாடுகளை கடந்து ஒரு பார்ட்டிசிபேஷன் கண்டிப்பாக இருக்கும். இது ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கான ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக ஜனவரி மாதம் 16, 17, 18 இந்த 3 நாட்களும் நடைபெற இருக்கின்றது. குறிப்பாக ஒரு பேனல் டிஸ்கஷன்ஸ், இப்போ நிறைய கமிட்டிஸ் சார்ந்து நாங்கள் மீட்டிங்ஸ் வச்சிருக்கோம். நாங்கள் ஸோ ஒரு பேனல் டிஸ்கஷன்ஸ்க்கு ஒரு கமிட்டி எப்படி போட போகிறோம், ஒரு லிட்ரரி அட்வைசரி சார்ந்திருக்கின்ற கமிட்டி எப்படி, ஒரு ரைட்ஸ் கமிட்டி எப்படி, ஒரு மீடியா சப்போர்ட் சார்ந்து ஒரு பிரிண்ட் மீடியா ஜென்ரலாக மீடியா சார்ந்திருக்கின்ற கமிட்டி, ஏன்னா நாட்டு மக்களுக்கு இதை நம்ம கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக கல்ச்சுரல் கமிட்டி, டெண்டர் கமிட்டி அப்படின்னு பொதுவாக ரிசப்ஷன் கமிட்டிலேருந்து எல்லா கமிட்டிஸும் நம்ம வந்து உள்ள கொண்டு வந்தோம். அந்த கமிட்டி பீப்புளோட நாங்கள் பேசியிருக்கோம். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 12 வகையான ஒரு பேனல் டிஸ்கஷன்ஸ் நடக்கும். அது 8 பேனல் டிஸ்கஷன்ஸ் வந்து இலக்கியம் சார்ந்து லிட்ரேச்சர் சார்ந்திருக்கின்ற பேனல் டிஸ்கஷனாக இருக்கும். 4 பேனல் டிஸ்கஷன் வந்து இலக்கியம், அதே நேரத்தில் பிசினஸ் B2B தளமாக அதை மாற்றி காட்டுவதற்கான ஒரு தளமாகவும் அது இருக்கும். 75 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்லேஷன் கிராண்ட்ல ஆரம்பிச்சு நீங்க 6 கோடி ரூபாய் வரைக்கும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட ஒரு 365 MOUக்கள், 752 MOUக்கள், 1354 MOUன்னு அதர் ஸ்டேட்ஸ் அண்ட் அதர் கண்ட்ரிஸோட MOU போட்டு அதுக்கான இட்ஸ் ஆன்கோயிங் ப்ராசஸ் தான். ஒவ்வொரு நாள் வருடமும் எவ்வளவு எங்களுக்கு ரெடி ஆகுதோ அது நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த முறை கிட்டத்தட்ட ஒரு 120 புத்தகங்களை சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேர்ல வந்து வெளியிடறதுக்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த முறை என்பது அப்படியே ஒரு எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வாக கலைவாணர்கள் வெறும் க்ளோஸ்டு லெவல்ல பேனல் டிஸ்கஷன் இருக்கின்றது போக இப்ப ஓப்பனாக நிறைய பேர் வந்து நாங்களும் அதை கலந்து கொள்ள வேண்டும் என்று தங்களுடைய விருப்பத்தை ஒவ்வொரு ஆண்டும் சொன்னதன் அடிப்படையில் ஒரு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாகவும் அவங்க யாராச்சும் இலக்கியம் சார்ந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கண்டிப்பாக அவர்களும் வந்து அவங்க தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் என்ற விதத்தில் இதெல்லாம் ப்ரையாரிட்டி பேசிஸில் தான் யார் எப்போ அப்ளை பண்றாங்க அப்படிங்கிற அளவுக்கு அதையும் நாங்கள் வந்து முடிவு செய்திருக்கணும். ஆக ஒரு நல்ல விதத்தில், ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் இதுக்கு வந்து தனி கவனம் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் செலுத்திட்டே இருப்பாரு. ஏன்னா எத்தனை கண்ட்ரிஸ் வர போறாங்க, அவங்களை எப்படி ரிசீவ் பண்ண போறீங்க, எங்க தங்க வைக்க போறீங்க, திருப்பி அவங்கள நாடுக்கு அடுத்த அவங்களோட ஊருக்கு அனுப்பி வைக்கிற அளவுக்கும் அனைத்தையுமே வந்து ஒரு ரொம்ப ஒரு உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய முதலமைச்சர். ஏன்னா இந்த ரிசப்ஷன் நல்லா இருந்தாதான் ஒவ்வொரு ஆண்டும் அதிகப்படியான நாடுகள் நம்மளை நம்பி இங்க வந்து திருப்பி அவங்க போகக்கூடிய அளவுக்காக அது அமையும் என்பதற்காக கொஞ்சம் அதிகம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்கார். ஸோ இந்த முறை என்பது நம்முடைய நாட்டு மக்கள் அனைவருமே பெருமைப்படக்கூடிய அளவிற்கான ஒரு நல்ல நிகழ்வாக இந்த 3 நாட்கள் நிகழ்வும் கண்டிப்பாக அது நடைபெறும்.